welcome to Magil's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து prawns வச்சு ஒரு ஸ்பைசியான ghee roast பண்ண போறோம். ghee prawns roast. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 300 grams அளவு prawns எடுத்து நல்லா கழுவி டீவைன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா prepare பண்ணிக்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 காஷ்மீரி chilli, 3 red chillies, ஒரு டீஸ்பூன் அளவு peppercorns, நல்ல ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, 5 ல இருந்து 6 பல்லு பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், இது 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப் இல்லாட்டி 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 10 ல இருந்து 15 கருவேப்பிலை, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ. இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ப்ரான்ஸை வந்து ஒரு மேரினேட்ல போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்க போறோம். ஸோ அந்த மேரினேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம மேரினேஷன் பண்றதுக்காக நான் வந்து ப்ரான்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பவுல்ல. அது கூட வந்து ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து நல்லா நம்ம காரசாரமா செய்ய போறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. நல்லா இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ அதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெஸ்ட் பண்ண டைம்ல நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் தயாரிச்சுக்கலாம் நம்மளோட கீ ரோஸ்ட் ப்ரான்ஸ்க்கு. நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த மசாலா பண்றதுக்காக நான் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து 2 காஷ்மீரி சில்லி, அது கூட ஒரு 3 சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே லோ ஃப்ளேம்ல அப்படி டாஸ் பண்ணிக்கோங்க. இப்படி டாஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அப்படியே டாஸ் பண்ணி விட்டு இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல எப்படி இருக்கும்னா, நம்ம தொட்டு பார்த்தா நல்லா சூடு ஏறி இருக்கணும். உங்களுக்கு அந்த சில்லிஸ்ல வந்து நல்லா சூடு ஏறி நல்லா இருக்கணும். இது கூட வந்து நான் என்ன சேர்த்துக்க போறேன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இல்லாட்டி கசந்துரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வெடிச்சு அந்த அரோமா வந்து நல்லா வரும், நம்மளுக்கு கிச்சனை ஃபில் பண்ணும். நல்லா அப்படி டாஸ் பண்ணிக்கோங்க. டாஸ் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிரும். இப்போ இதை வந்து கூல் பண்ண வச்சுக்கோங்க. பிளெண்டர் ஜார் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த வறுத்து வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கோஸாக அரைச்சி வச்சிட்டேன் பவுடரை. இப்போ இது கூட வந்து நான் 5 ல இருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சோண்டு எலுமிச்சை அளவுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் அந்த மசாலாவை நல்லா இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். பிகாஸ் இது வந்து கீ ரோஸ்ட்ன்றதுனால நெய் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஃப்ளேவரிங் கிடைக்கும் உங்கள் ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட்டுக்கு. நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நெய் கொஞ்சம் காயட்டும். நெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் காஞ்சிட்டு இது கூட வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போறோம்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ண ப்ரான்ஸை வந்து சேர்த்துக்கலாம். வந்து சேர்த்து கொஞ்சம் இது குக் ஆகட்டும். ஒரு 15 to halfway நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% குக் ஆகட்டும். இந்த ப்ரான்ஸ் வந்து தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க. பிகாஸ் ப்ரான்ஸ்ல இருந்து தண்ணி வந்து ஏற்கனவே விட்டு வரும். ஸோ அதே போதும். ஸோ இந்த ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் ஹாஃப்வே குக் ஆகிட்டோம். இந்த ப்ரான்ஸை வந்து நீங்கள் அடிப்பிடிக்க விடக்கூடாது. அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. இல்லாட்டி அந்த மசாலா வந்து கீழே போய் அடிப்பிடிச்சிரும். அது வந்து ஆகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். நல்லா அப்படியே ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட வந்து நான் ஃப்ளேவரிங்காக ஒரு 10 to 15 கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸ் எப்படி வெந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னா, நம்ம போட்ட சைஸோட அப்படியே சுருங்கி வந்துடும். அப்போனா ப்ரான்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும்.
ஓரளவுக்கு சுருள ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கணும்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இருக்குல்ல அதை அப்படியே ஃபுல்லுஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாவே ஆட் பண்ணி இந்த ப்ரான்ஸ் கூட அது நல்லா கோட் ஆகி நல்லா சுருள வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். நீங்கள் இப்போ வதக்கிற நேரத்தில் மீதி அந்த பூண்டோட பச்சை வாசனை, அதுக்கப்புறம் அந்த நம்ம புளியோட பச்சை வாசனை எல்லாமே இதில் உள்ளது எல்லாமே இறங்கிரும். நல்லா நம்ம சுண்டோட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் ஸ்பைசியான வேல ரெடி ஆயிரும். ஸோ இது இன்னொரு இப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 மினிட்ஸாக அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லா சுருண்டு வந்துட்டு மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிட்டு நம்ம ப்ரான்ஸ் கூட பார்த்தீங்களா நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களோட கீ ப்ரான்ஸ் ரோஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைசியான கீ ப்ரான்ஸ் ரோஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ஸ்பைசி ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இதை வந்து நான் இன்னைக்கு பட்டாணி சாதத்தை கூட வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பட்டாணி சாதத்தோட லிங்க் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ப்ரான்ஸ் செஞ்சுருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காரசாரமாக இருக்கும். நீங்கள் இந்த வெரைட்டி ரைஸஸ் ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபிஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் மைகிள்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye, take care.